அனைவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வர். இது டெக் இன் மொழிகாட்டு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு கேஷியோ வாட்சோட அன்பாக்சிங் தான். கேஷியோல லாஸ்ட் டைம் மட்மாஸ்டர் சீரிஸ் பார்த்தோம். இது வந்து எடிஃபி சீரிஸ். இவங்க வந்து ஹோண்டாவோட கொலாபரேட் பண்ணி ஒரு லிமிடெட் வேரியன்ட் போட்டிருக்காங்க. இது ஹோண்டா டைப் ஆர் அப்படிங்கிற வேரியன்ட். இதை பத்தி இன்டெப்தா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹோண்டா டைப் ஆர் எடிஃபி கேஷியோன்னு போட்டிருக்காங்க. ஹோண்டாவோட கொலாபரேஷன். இது வந்து ஒரு லிமிடெட் ப்ராடக்ட். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்சும் நான் வந்து சென்னையில் இருக்க ஃபோரம் மாலில் உள்ள கேஷியோ ஷோரூமில் தான் வாங்கினேன். ரெகுலராக உள்ள 2 years வாரண்டி கேட் ரெகுலர் லீஃபெட்ஸ் தான். பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகே, வேற ஒன்றும் இந்த பாக்ஸில் இல்லை. பாக்ஸ்க்கு மேலே எடிஃபீஸ்னு போட்டிருக்காங்க. அதோட கொலாபரேஷன் மாடலான ஹோண்டா டைப் ஆர் போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் பாக்ஸில் இல்லை. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதோட மாடல் நம்பர் வந்து ECB 2200HDR. இது வந்து ஒரு ப்ளூடூத் கம்பேட்டபிலிட்டி வாட்ச். ஹோண்டா ஸ்போர்ட்ஸ் கார் மாடல், அதோட பேஷன் அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் அது இந்த டைம் பீஸ்ல இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க. இது இந்த மாடல் வந்து ஹெட் டெவலப்பர் ஹோண்டா டைப் ஆர் காரோட கொலாபரேட் பண்ணி எடிஃபி வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் டீமில் இந்த மாடல் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கு தான் மற்ற வாட்சை விட. இதோட வெயிட் வந்து 68 grams, ரொம்ப லைட் வெயிட் தான். வந்து இதோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சரை பார்ப்போம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதுல மொதல் பாயிண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து F1 ரேஸ் கார்ஸோட அந்த டைப் ஆர் கார்ஸோட எக்ஸ்டீரியர் பெயிண்ட், அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட் இது பண்ணுவாங்க. சாம்பியன்ஷிப் ஒயிட் அப்படிங்கிறது தான் இதோட நேம். இதை வந்து பாருங்க, உள்ள இந்த இதுல வந்து ரவுண்ட்ல வந்து அதே சேம் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ரெண்டாவது ஸ்பெஷலா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹெச் பேட்சிங் தான். அந்த ரெட் கலர் ஹெச் பேட்சிங் வந்து ஸ்பெஷலா F1 கார்ஸ்ல தான் அந்த பேட்சிங் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து ஒரு ஐகானிக் ரெட் ஹெச் பேட்சிங். இது வந்து முதல்ல 1965ல மெக்சிகன் கிராண்ட் பிக்ஸ் அப்படிங்கிறதுல அந்த கார் ஜெயிச்சிச்சு. அதுலேருந்து இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அந்த ரெட் ஹெச் பேட்சிங்க. அதை வந்து முதல்ல இதோட நிறைய கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட ஹோண்டா வந்து கேஷியோவோட. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹெச் பேட்சிங் இதில் போடுறது. அடுத்தது இதோட மூணாவது ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னா, அந்த டயல்ல பாருங்க ஒரு ஹனிகோம் டிசைன் இருக்கும். இந்த ஹனிகோம் டிசைன் வந்து அந்த F1 ரேஸ் கார்ஸ்ல ஃப்ரண்ட் கிரில்ல கொடுத்துருப்பாங்களாம். அதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த டயல்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த 9 o'clock இடத்துல பாருங்க ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்களா, இந்த மார்க்கிங் எல்லோ ஒயிட் ரெட். இது வந்து அந்த காலத்துல முதல்ல இருந்த F1 கார்ஸோட அந்த டிஸ்பிளே, அதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் திங் இதில் என்ன அப்படின்னாக்க, இந்த பேண்டு லூப்லையும் டைப் ஆர் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாப் வாட்ச் பட்டன்லையும் டைப் ஆர் இந்த க்ரௌனில் போட்டிருக்கு பாருங்க. அதே மாதிரி பேக் சைடு இந்த மெட்டல் பிளேட்லையும் வந்து டைப் ஆர்னு கொடுத்துருக்கு. இது ஸ்பெஷலி மேட் ஃபார் அந்த F1 ரேஸ் கார்ஸ், அதுக்காக அந்த சிம்பிளை இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கிளில் ஒரு ஹோண்டா பேட்சிங் ப்ளஸ் இது என்ன ஃபீச்சர்ஸ்னா, இந்த பிளாக் பேண்டும் இந்த இதுவும் வந்து அந்த கார்ஸோட நம்பர் பிளேட்ல இப்படிதான் இருக்கும். நம்பர் பிளேட் இப்படிதான் கீழே இங்கே நம்பர் பிளேட் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. அதை இதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக அதே மாதிரியே சேமா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் திங். இந்த ஒயிட் ஜென்யூன் லெதர்ல ஒரு அந்த F1 கார்ஸ் மாடலோட கோட்ஸ் எழுதியிருக்காங்க, NA1 NA2 அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு டைப் ஆர் கார்ஸோட ஒரு மாடல் கோட்ஸ். இது 1992ல யூஸ் பண்ண கார்ஸோட மாடல் கோட்ஸை இதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்கான்டரா அப்படிங்கிற ஒரு லெதரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து F1 கார்ஸோட இன்சைடு சீட்ஸில் யூஸ் பண்ணுறது தான். இந்த ரெட் ஸ்டிச்சிங்
பார்க்க வந்து அந்த காரோட இன்டீரியரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த இதை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் எடிஃபீஸ்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் வந்து ஒரு கார்பன் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு ரெசின் கேஸ். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பட் வந்து இதோட ஹார்ட்னஸ் வந்து கூட, அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆயிடாது. அந்த ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் டஃப் சோலாரும் இருக்குது. அந்த மட் மாஸ்டரில் சொன்ன மாதிரியே இது 6 months நம்ம இருட்டிலேயே வச்சுருந்தாலும் இந்த வாட்ச் வந்து ரன் ஆகும். அதே போல் இந்த பக்கிள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராப் அதுங்கிறதுனால நம்ம இதை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த உள்ளே கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து இப்படி தூக்கணும் மேலே. இப்படி தூக்கணும்னா இது வந்துடும். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராப் எந்த இடத்துல நம்ம ரிஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு அதில் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இது ஒரு நல்ல சிஸ்டம். ஏன்னா சீக்கிரம் இந்த லெதர் ஸ்ட்ராப் வந்து வீணாக போகாது. நம்ம மாற்றி மாற்றி இது பண்ணோம்னா வீணாக போகும். அந்த மாதிரி இதில் ஆகாது. மோடு சேஞ்ச் பண்ணாக்க வேர்ல்டு டைம், இது வந்து லண்டன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும் போல். அடுத்தது வந்து ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாம். செம பிரைட்டாக இருக்குது இந்த ரேடியம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் தெரியல, நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். அதில் பாருங்கள், அந்த ஒயிட் கலர் சாம்பியன்ஷிப் ஒயிட் இருக்குல்ல, அதுவுமே க்ளோ ஆகுது. அந்த இமேஜஸும் நான் ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியர் அண்டு கிறிஸ்பாக இருக்குது. நம்ம அந்த எடிஃபி டைப் ஆர் கொலாபரேட்டட் வித் ஹோண்டா கேஷுவலில் உள்ள வாட்சை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு நியூ மாடல். இன்னும் நிறையா கண்ட்ரீஸ்க்கு வரவே இல்லை, பட் இந்தியாவில் வந்துருச்சு. அதை நம்ம ஃபஸ்ட்டே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ். ஹாப்பி நியூ இயர்.